தேனி வளர்க்கணும்னு ஆசையா இருக்கா? ஆனா எப்படி வளர்க்கணும், ஏன் வளர்க்கணும் அப்படின்னு ஒரு தயக்கமா இருக்கா? இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இதுல எல்லா தகவலும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். நான் டாக்டர் ஜோஸ்பின், ஃபவுண்டர் ஆஃப் பிபிஸ் ஹனி. 2006ல் ஒரு சின்ன தொழிலா இதை ஆரம்பிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டிலே நம்பர் 1 தேனி வளர்ப்பாளரா இன்னைக்கு உருவாகி இருக்கேன். அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியா இதை உருவாக்கி இருக்கேன். இது ஒரு சின்ன தொழில். தேனி வளர்த்து வருமானம் எடுக்க முடியுமா? நம்ம வாழ முடியுமா? நம்ம நாட்டையும் காப்பாற்றலாம், வீட்டையும் காப்பாற்றலாம், நாட்டோட பொருளாதாரத்தையும் கூட்டலாம். அதே மாதிரி மனிதர்கள் முதற்கொண்டு நம்ம இல்லைன்னா இந்த உலகம் அழிஞ்சிரும்னு எந்த விஞ்ஞானிகளும் சொல்லலை. ஆனா தேனீக்கள் அழிஞ்சிட்டா மனித இனம் இல்லை, எல்லா உயிரினமும் சேர்ந்து அழிஞ்சிருவோம். ஏன்னா மனித இனம் முக்கியமா அழிஞ்சிருவோம்னு சொல்லி விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி வெளியிட்டு இருக்காங்க. அது எதனால? ஏன்னா தேனீக்களுடைய வேலை ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும். மலருக்கும் மனம் முடிக்கிறது தான். எல்லா மரம் செடி கொடிகள்லையும் ஆண் பெண் பூக்கள் இருக்கு. ஆண் பூவுல உள்ள மகரந்தம் பெண் பூவுல போய் சேர்ந்தாதான் அந்த பெண் கருவுட்டலாகி காயாகும். அந்த மரம் காய் கனிகளை உருவாக்குனாதான் அடுத்த தலைமுறை அந்த மரத்துல இருந்து உருவாக்க முடியும். அதே மாதிரி அதை சாப்பிடுற மனிதர்கள், நம்ம விலங்குகள், பறவைகள், அதே மாதிரி அந்த இலைகள் உதிர்றதுல வளரக்கூடிய கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் முதற்கொண்டு இந்த மரத்தை சார்ந்துதான் இருக்காங்க. அதே மாதிரி மரங்கள் அதிகமா இருந்தாதான் மழை நீர் நம்ம நாட்டுக்கு வரும். அப்ப இவ்வளவும் சார்ந்து இருக்கிறது யாரைன்னா மரங்கள். ஆனா அந்த மரங்கள் சார்ந்து இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டா தேனீக்களை தான். ஏன்னா தேனீக்கள் தான் அடுத்த தலைமுறைய மரங்கள்ல இருந்து உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட தேனீக்களை வாழ வைக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கான்செப்டை கொண்டு போயிட்டு இருக்கேன். அந்த தேனீக்களை பார்த்தா அழிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது. முதல்ல நம்ம வாழ வைக்காட்டினாலும் வாழ்ந்துட்டு இருக்கவங்களை நம்ம அழிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது. அந்த மாதிரி அந்த தேனீக்கள் நம்மளை, அதாவது நம்ம யாரையாவது தாக்குனாதான் அவங்க நம்மளை திருப்பி தாக்குவாங்க. அந்த மாதிரி தேனீக்களை எங்கெல்லாம் கூடுகள் கட்டியிருக்கோ அதை அழிக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த தேனீக்களை வாழ வைக்கிறதுக்கு மிகப்பெரிய வழிகள். ஏன்னா முன்னாடியெல்லாம் தோட்டங்கள் இருக்கணும், அப்பதான் நம்ம தேனி வளர்ப்பு பண்ணலான்னு இருந்தது. ஆனா நான் 2013ல இருந்து அதை மாத்தி வீட்டுக்கு ஒரு தேனி பெட்டி, குடும்பத்திற்கு ஆயில் கெட்டின்ற ஸ்லோகத்தை நானே உருவாக்கி ஒவ்வொரு வீட்லயும் தேனி பெட்டி வளர்க்கலாம். அது அடுக்குமாடி குடியிருப்பா இருக்கலாம், இல்ல மொட்டை மாடியா இருக்கலாம், வீட்டை சுத்தி உள்ள இடங்களா இருக்கலாம். எங்க வேணாலும் வச்சு இந்த தேனீக்களை வாழ வைக்கலாம். ஒரு 2 பெட்டி வச்சோம்னா போதும், நம்ம குடும்பமே ஆயில் கெட்டியா இருக்கும். ஏன்னா இது எப்படி ஆயில் கெட்டி ஆகும்? இந்த தேனை சாப்பிட்றதுனால கண்டிப்பா நிறைய சித்தர்கள், அதே மாதிரி கடவுள்கள் அத்தனை பேரும் சாப்பிட்ட மிகப்பெரிய ஒரு அமிர்தம் சொல்றது இந்த தேனை தான். இந்த தேனை சாப்பிட்றதுனால முதல்ல நம்ம ஆரோக்கியமா இருக்கும். இன்னைக்கு எவ்வளவு வியாதிகள், கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிரி அத்தனை பேரையும் உயிரை வாங்கின தகவல் நம்ம கண் கூட பார்த்த தலைமுறை. அப்ப இந்த தேனை சாப்பிட்றதுனால எதிர்ப்பு சக்தி முக்கியமா அதிகமாகும். அதனாலதான் பிறந்த உடனே முதல் உணவா எந்த உணவையும் தொட்டு வைக்கல, தேனை மட்டும்தான். சேனை தொட்டு வைக்கிறதுன்னு சொல்லி தேனைத்தான் தொட்டு வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பச்சிளம் குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உணவு, அதுல இருந்து ஆரம்பிச்சு கடைசி காலம் வர, வயதானவர்கள் வர இந்த தேனை சாப்பிடலாம். அது தேனுக்காக நான் தேனி வளர்க்க சொல்லலை. அதுல இருந்து உருவாக்குற ராயல் ஜெல்லின்ற உணவை நம்மளே எடுத்து சாப்பிடலாம். அந்த உணவையும் எப்படி எடுத்து சாப்பிடுறது? ஏன்னா தேனீக்கள் சாப்பிட்ற ராணியோட சாப்பாட்டுக்காக வைக்கிற அந்த அமிர்தத்தை நம்மளே எடுத்து சாப்பிடலாம். அது அரச கூழ்னு சொல்லுவாங்க. அரசர்கள் சாப்பிட்ட ஒரு கூழ். அதே மாதிரி இந்த ராயல் ஜெல்லி எடுத்து சாப்பிடலாம். தேனீக்கள்கிட்ட கொட்டு வாங்கினா மிகப்பெரிய மருத்துவம். ஏன்னா இதை ஒரு சிகிச்சையா கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய மேலை நாடுகள் பாத்தீங்கன்னா காசு கொடுத்து கியூல நின்று கொட்டு வாங்கிட்டு வர்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷம் தேனியோட விஷம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்ப 2 கொட்டு வாங்கினாலும் நல்லது, தேன் 2 கிலோ எடுத்தாலும் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப நம்ம குடும்பம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக முதல்ல நம்ம இந்த தேனி வளர்ப்பு பண்ணணும். அடுத்து எல்லா தொழில்களையும் மூலப்பொருள் கொடுக்கணும். இப்போ ஒரு தேனி பெட்டி வச்சோம்னா, இல்ல ஒரு ஆடை, இப்ப நம்மளுக்கு ஒரு சேலை தேவை அப்படின்னா அதுக்கு மூலப்பொருள்ன்ற நூல் கொடுத்தாதான் சேலை உருவாக்க முடியும். ஆனா நம்ம பாத்தீங்கன்னா தேனியை எடுக்கிறதுக்காக, தேனை எடுக்கிறதுக்காக எந்த மூலப்பொருளும் கொடுக்க தேவையில்லை. 2 கிலோமீட்டர் வர தேனீக்கள் சுத்தி போய் நம்மளுக்கு தேவையான உணவை நம்மளுக்கு கொண்டு சேர்த்துருவாங்க. அது போக நம்மளுக்கு மட்டும் வருமானம் கிடைக்காது, எனக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்க, எதிர்த்த வீட்டுக்காரவங்க எல்லாருக்குமே வருமானம் கிடைக்கும். வீடுகள்ல வச்சு வளர்த்தா, தோட்டங்கள்ல வச்சு வளர்த்தா என்னைய சுத்தி உள்ள அத்தனை விவசாயிகளுக்கும் வருமானம் கிடைக்குது. ஏன்னா எல்லா பெண் பூவையும் கருவூட்டல் பண்ணிட்டா அவங்களுக்கு உற்பத்தி அதிகமாகுது.
அதே மாதிரி கிராஸ் பாலினேஷன்ன்றது இந்த பூல உள்ள மகரந்தத்தை கடத்தி அது கொண்டு போய் அந்த பூவுல உட்கார்றப்ப காலில் உள்ள மகரந்தம் வேற ஒரு பூவுல பட்டா காயோட சைஸ் பெருசாகுது. அப்படி என்னை சுத்தி உள்ள அத்தனை பேருக்கும் வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான தொழில் வேற எந்த தொழிலையும் இது கிடையாது. அதே மாதிரி எத்தனை 1000 வருஷம்னாலும் கெட்டு போகாத உணவு தேன் தான். அப்ப இந்த தேனி வளர்ப்ப எல்லாருமே செய்யலாம். ஏன்னா இது கெட்டே போகாது. அப்ப நம்ம ஏன் இந்த தொழிலை செய்யக்கூடாது? இதை தொழிலாவும் செய்யலாம். ஏன்னா ஒரு 10 பெட்டி வச்சு இன்னைக்கு மாசம் 30,000 ரூபாய் வருமானம் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. அதே நேரம் 2 பெட்டி வச்சு வீட்டுக்கு மட்டுமே எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம எப்படி வேணாலும் வீட்டுக்கும் எடுத்துக்கலாம். இதை ஒரு தொழிலா கொண்டு போய் வருமானத்தையும் நம்ம இதுல இருந்து நம்ம சம்பாதிக்கலாம். ஏன்னா இது வீட்டுல இருந்துகிட்டே ஈவன் சாயங்காலம் பிள்ளைங்க வந்துட்டா குழந்தைங்களை கவனிச்சுக்கிட்டு, கணவரை கவனிச்சுக்கிட்டு, குடும்பத்துல உள்ளவங்களை பார்த்துக்கிட்டே இதை சைடா இதை நம்ம செய்யலாம். நம்ம வீட்டுல இருந்துகிட்டே இந்த தொழிலை பண்ணலாம். மொட்டை மாடியில 30 பெட்டிகள் வர வச்சு வளர்க்கலாம். இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. வாரம் ஒரு நாள் நம்ம அந்த தேனி பெட்டிகளை நம்ம திறந்து பார்த்தா போதும். எதுக்காகனா இதை தேன் வச்சிருச்சா இல்ல தேனீக்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா அப்படின்னு திறந்து பார்க்கறதுக்கு நம்ம அந்த தைரியத்தை கொடுக்கறது தான். அதாவது தேனீக்களை கையாளுற முறையத்தான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாவே கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது 2வது சனிக்கிழமையும் 4வது சனிக்கிழமையும் தேனி வளர்ப்புக்கு ஃப்ரீயாவே ட்ரைனிங் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 8000 தொழில் முனைவோரை உருவாக்கியிருக்கேன். அத்தனை பேரும் இந்த தேனீக்களை நம்பிதான் அந்த தொழிலை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாருக்குமே வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில். வீட்டுல இருந்துகிட்டே குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டே இதை செய்யலாம் நம்ம. அப்ப பொருளாதாரம் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கூடுது, ஆரோக்கியம் கூடுது, அதே மாதிரி நாட்டுக்கு நல்லது நடக்குது. ஏன்னா நம்ம அத்தனை பேரும் தேனி வளர்ப்பு பண்ணிட்டா அதுக்கு அடுத்த கட்டமா நம்ம ஏற்றுமதியில இறங்கினோம்னா கண்டிப்பா நாட்டோட பொருளாதாரமே பாத்தீங்கன்னா இதுல கூடிரும். நம்ம மட்டும் முன்னேறல, நம்ம விற்பனை பண்ற தேனை வாங்கி சாப்பிட்ற அத்தனை பேரும் ஆரோக்கியமா இருக்க போறாங்க. ஏன்னா இது சுத்தி உள்ளவங்களுக்கு வருமானத்தையும் கொடுக்குது, சுத்தி உள்ளவங்களுக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான தொழில். இதை செய்யறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இதை டெய்லி போய் திறக்கணும், அடைக்கணும், இது எந்த வேலையுமே கிடையாது. ஏன்னா டெய்லி வாசலை திறக்கணும் அடைக்கணும்னாவே பெரிய வேலை. அந்த வேலை முக்கியமா இல்லை. வாரத்துக்கு ஒரு நாள் பார்த்தா போதும். அப்ப இது ரொம்ப சிம்பிளான விஷயம். இதுக்கு நம்ம செலவு பண்ண வேண்டிய ஒரே ஒரு நாள் தான். நம்ம பிராக்டிக்கலா அந்த ஒரு நாள்ல நம்ம கையில தேனீக்களை அள்ளி அள்ளி அதாவது தேனீக்களை கையால வைக்கிறேன், தேனீக்களோட விளையாட வைக்கிறேன். குழந்தைங்க கூட தேனீக்களை வளர்க்கலாம், குழந்தைங்க கூட கையில அள்ளலாம். அந்த அளவுக்கு தேனீக்கள் நம்ம கூட அட்டாச்சா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு எல்லார் வீட்லயும் 1-2 குழந்தைங்க தான் இருக்காங்க. அவங்களுக்கு பொழுதுபோக்குக்காக இன்னைக்கு நாயோ பூனையோ இல்லை கிளியோ ஏதோ ஒண்ணு நம்ம பாத்தீங்கன்னா வாங்கி கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு இந்த தேனியையும் வாங்கி வச்சோம்னா வீட்டுக்கும் ஒரு நல்ல உணவு கிடைக்குது, குழந்தைங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நான் கத்துக் கொடுக்குறேன். குழந்தைங்க 8 வயசுல இருந்து அந்த குழந்தைங்க இந்த தொழிலை இதை ஒரு ஹாபியா கூட பண்ணலாம். அப்ப சுத்தி எல்லா விதத்திலையும் இது நல்லது. ஏன்னா கடவுளுக்கு முதற்கொண்டு அபிஷேகத்துக்கு இந்த தேனை பயன்படுத்துறாங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய அமிர்தம் பாருங்க. அப்ப இதை நம்ம செய்யலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஆனா அதுக்கு ஒரு நாள் செலவு, இது மட்டும்தான். மற்றபடி நம்ம பாத்தீங்கன்னா கையில எடுக்கிறது கொள்றது எல்லாமே இதுக்கான அதாவது நேரடி பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு லைவாவும் யூடியூப்ல கொடுக்குறோம். அதை பார்த்தே கூட கொஞ்சம் அதை பார்த்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. தென்காசியில ஒரு பொண்ணெல்லாம் யூடியூப்பை பார்த்துதான் மேடம் நான் இதை செய்ய ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரியும் இது கஷ்டமான தொழில் கிடையாது, கொட்டுனாலும் நல்லதுதான். அதனால இந்த தொழில அத்தனை பேரும் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர வயசானவங்க, இப்ப நான் வீட்டுலதான் இருக்கேன் பிள்ளைங்களை பார்த்துட்டு அப்படின்னா அவங்க ஈஸியா பண்ணலாம். ஒரு 10 பெட்டி வச்சோம்னா நம்ம ஏரியால உள்ளவங்களுக்கு நம்மளே நம்மளுடைய தேனை அழகா 500 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வர தேனோட விலை போய்கிட்டு இருக்குது. அப்ப இதுகள் எல்லாமே நம்ம விற்பனை பண்ணி ஒரு வருமானத்தையும் எடுக்கலாம். அப்ப இது ஒரு அழகான தொழில். ஏன்னா இது ஆத்ம திருப்தியான ஒரு தொழில். எனக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் வாங்கி கொடுத்த ஒரு தொழில். அப்ப இது மாதிரி நிறைய பேர் இந்த தொழிலுக்குள்ள வந்தாதான் நம்ம நாட்டோட ஆரோக்கியம், பொருளாதாரம் இது எல்லாமே சேர்ந்து வளர்ச்சி அடைய முடியும். அதனால இது கஷ்டம் கிடையாது. தேனி வளர்க்கணும் அப்படின்னா நம்ம வீட்டை சுத்தி ஒரு ஆள் நடந்து போற இடம் இருந்தா போதும். இல்ல வீட்டுக்குள்ளே வாசப்படி கிட்ட நம்ம படி ஏறுறோம் இல்லையா, அந்த வாசப்படியில வச்சு இந்த தேனி வளர்ப்பை நம்ம செய்யலாம். இல்ல பால்கனி இருக்கும், இல்ல சன்சைடு இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன 1க்கு 1 பெட்டி, அதாவது 1.5 அடி உயரம் 1 அடி அகலம் உள்ள ஒரு பெட்டி வைக்கிறதுக்கு இடம் இருந்தா போதும். மொட்டை மாடியில வச்சு வளர்க்கலாம். ஆனா வெயில் அதுக்கு ஆகாதுன்னா அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு ஷேட் கொடுக்கறதுக்கெல்லாம் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த டெக்னிக் எல்லாமே சொல்லி கொடுக்குறோம். ஒரு பெட்டி வாங்கிட்டு போயிட்டோம்னா ஒரு வருஷத்துல ஒரு 5ல இருந்து 10 குடும்பங்களை நம்மளே உருவாக்கி ஒரு 10 கூடுகள் வர நம்மளே ப்ரீடிங் பண்ணி
அடுத்து நம்ம வாங்க தேவையில்லை, நம்மளே வந்து வளர்த்துக்கலாம், நம்மளே வந்து அதை ப்ரீட் பண்ணி நிறைய குடும்பங்களை உருவாக்கலாம். அதுக்கப்புறம் அதை விற்பனை பண்ணோம்னா அதுல இருந்து நம்மளுக்கு வருமானம் கிடைக்கும். அந்த மாதிரி இது பலதரப்பட்ட வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழில். அதே மாதிரி ராயல் ஜெல்லிலாம் கிலோ 1,00,000 ரூபாய். இன்ன வரை விழிப்புணர்வை கொடுத்துட்டு இருக்கேன். இது வீட்டிலே வச்சு நம்மளுக்கு எல்லா விதத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான தொழில், நல்ல உணவு. தேனி வளர்க்கணும்னு ஆசைப்படுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு, அதே மாதிரி ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசைப்படுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேனுக்கும் தேனீக்கும் பிபிஸ் ஹனியை ஃபாலோ பண்ணுங்க.